மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். விடுமுறை தினத்தையொட்டி தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவு பகுதியில் உள்ள பாலருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம். பாலருவி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் பாலருவியில் குவிந்துள்ளதால் அப்பகுதியே களை கட்டியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரஞ்சித், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது தமிழக கேரள எல்லை பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் உள்ள பாலருவி நீர்வீழ்ச்சியில் தற்போது தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொண்டு கொட்டி வரும் நிலையில் பாலருவியில் உள்ள சிறிய சிறிய அருவிகளில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாலருவி பெரிய அருவியில் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள சிறிய சிறிய அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் ஆனந்த குளியல் போட்டுவிட்டு அதற்கு அடுத்தபடியாக தமிழக கேரள எல்லை பகுதியான அடர் வனப்பகுதியில் உள்ள பாலருவி நீர்வீழ்ச்சி நோக்கி சென்று வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு பாலருவி நீர்வீழ்ச்சியானது தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் களை கட்டி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது பாலருவி நீர்வீழ்ச்சிக்கு தங்களது குடும்பங்களுடன் சென்று வரும் நிலையில் பாலருவி நீர்வீழ்ச்சியானது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் களை கட்டி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ரஞ்சித்.